இந்திய நாடு முழுவதும் அவர்களை மீறி யாரும் செயல்பட முடியாது என்ற ஒரு கருத்து பரவுகின்ற நிலையில் தன்னுடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக தமிழகத்தின் அடையாளமாக தன்னுடைய இயக்கத்திற்கு பயன்படுவார் என்று நியமித்த அண்ணாமலையை மாற்றினால்தான் உங்களோடு கூட்டணி என்று திரு பழனிசாமி சொல்லி மாற்றினார் பாருங்க. அங்கதான் நிற்கிறாரு திரு பழனிசாமி. அதே நேரத்தில் திரு அண்ணாமலை அவர்களை பார்த்து திரு பழனிசாமி பயப்படுவதாகவே நான் கருதுகிறேன். நம்முடைய நிதிஷ்குமார் அவர்கள் ராஜினாமா செய்து ராஜ்யசபாக்கு போன வரலாறுலாம் பார்த்திருக்கோம். அதே போன்ற ஒரு வரலாறை அண்ணாமலை மூலமாக நகர்த்தி விடுவார்கள் என்ற பயமும் திரு பழனிசாமிக்கு இருக்கிறது. அந்த பயம் பிஜேபிக்கும் இருக்கிறது, அதிமுகவுக்கும் திரு அண்ணாமலையை பார்த்து இருக்கிறது என்பதை தான் வஞ்சிக்கப்பட்டோம், தன்னை நம்பியிருந்தவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் என்ற கோபம் இருக்கிறது பார்த்தீர்களா? அது ஒரு மனிதனை நிச்சயமாக அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்குண்டான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. அந்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு கூட அண்ணாமலை அவர்கள் தயாராக இருப்பார்கள் என்றுதான். பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் பேஸே கிடையாது. அது நோட்டாக்கு கீழே ஓட்டு இருக்கிற இயக்கம் அது. அதனால 2 தடவை இல்லை 8 தடவை தோத்தவங்களுக்கு கூட சீட்டு கொடுத்து தான் ஆகணும். வேற வழி கிடையாது. அவங்க கிட்ட ஆள் கிடையாது. மக்களுக்கு தெரிந்தவராக இருக்க வேண்டும், செல்வாக்கு உள்ளவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் 4 தடவை இல்லை 8 தடவையாவது சீட்டு கொடுக்கணும். அதில் அண்ணாமலையும் ஒருவர் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. 2 தடவை தோற்றுவிட்டார், ஒரு தடவை நாடாளுமன்றில் தோற்றுவிட்டார் என்று அவர் சீட்டுக்கு கொடுக்க மறுக்கப்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத வாதமாகத்தான் நான் பார்க்கிறேன். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். சார், தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக எல்லா கட்சியிலிருந்தும் வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் அந்த வேட்புமனு தாக்கலினுடைய இறுதி நாளுக்கிட்டையும் நெருங்கியாச்சு. இதில் பாஜகவில் அண்ணாமலை அவர்களுக்கு சீட்டு கொடுக்கப்படலை அப்படிங்கிறது தற்பொழுது பேசும் பொருளாக இருக்குது. அதை பற்றி அவர்கிட்ட கேட்கும்போது மே 4க்கு பிறகு பேசலாம், அதாவது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பேசலாம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். இந்த பக்கம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்ட்ட கேட்கும்போது அவருக்கு ஒரு பெரிய பதவி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு சூசகமாக சொல்கிறதா ஒரு தகவல். 2 சம்பவத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு தெளிவான ஒரு பதில் கிடைக்கல. நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு என்ன தோணுது? என்னுடைய அன்பு சகோதரியார் தமிழிசை அவர்கள் ஒருவேளை ட்ரம்ப் பிரச்சனையாக இருக்குது, ஒருவேளை அதில் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவாங்களோ. நம்ம ஸ்டேட்டு சென்ட்ரல்னு பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க. ஏன்னா பெரிய பதவின்னா நான் அமெரிக்க ஜனாதிபதி பதவியை தான் பார்க்குறேன். வேற பெரிய பதவின்னா நீங்கள் உலகத்தில் உங்களுக்கு தெரியும், வல்லரசு நாடான அமெரிக்கா. அவர் தான் யாரை வேணாலும் அடிப்பார், யாரை வேணாலும் துவைப்பார், எங்கே வேணாலும் குண்டு போடுவார், கேட்காமலே அடிப்பார். அதனால் அந்த பதவி ஒரு வேளை அண்ணாமலை கொடுக்க போகிறாங்களா என்ன என்னுடைய அன்பு சகோதரி தமிழிசைக்குத்தானே தெரியும். ஆனால் என்னை பொறுத்தவரையில் திரு பழனிசாமி அவர்கள் என்னுடைய பார்வையில் திரு அமித்ஷா மரியாதைக்குரிய பிரதமர் மோடியினுடைய கலவையாக பார்க்கிறேன். 2 பேர் கலந்த கலவைதான் திரு பழனிசாமி. காரணம் என்னவென்று கேட்டால், திரு மோடி அவர்களையும் திரு அமித்ஷா அவர்களையும் இந்திய நாடு முழுவதும் அவர்களை மீறி யாரும் செயல்பட முடியாது என்ற ஒரு கருத்து பரவுகின்ற நிலையில் தன்னுடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக தமிழகத்தின் அடையாளமாக தன்னுடைய இயக்கத்திற்கு பயன்படுவார் என்று நியமித்த அண்ணாமலையை மாற்றினால்தான் உங்களோடு கூட்டணி என்று திரு பழனிசாமி சொல்லி மாற்றினார் பாருங்க. அங்கதான் நிற்கிறாரு திரு பழனிசாமி. அதே நேரத்தில் திரு அண்ணாமலை அவர்களை பார்த்து திரு பழனிசாமி பயப்படுவதாகவே நான் கருதுகிறேன். திரு மோடி அவர்களையோ திரு அமித்ஷா பார்த்து திரு பழனிசாமி பயப்படுவதாக நான் நினைக்கவே இல்லை. ஆனால் அண்ணாமலையை பார்த்து ஒரு பயம் இருப்பதாக கருதுகிறேன். காரணம், அவர் வெற்றி பெற்று விட்டால் பிஜேபி எந்த எல்லைக்கும் போகும். இப்பொழுது மத்திய பிரதேசத்திலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய நிதிஷ்குமார் அவர்கள் ராஜினாமா செய்து ராஜ்யசபாக்கு போன வரலாறுலாம் பார்த்திருக்கோம். அதே போன்ற ஒரு வரலாறை அண்ணாமலை மூலமாக நகர்த்தி விடுவார்கள் என்ற பயமும் திரு பழனிசாமிக்கு இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அண்ணாமலை என்பவர் ஒரு ஆளுமை மிக்கவராக இருக்கிறார்.
அரசியல் தெரிந்தவராக இருக்கிறார், படித்தவராக இருக்கிறார். மேலும் அவர் மீது குற்றம் சாட்டுக்களை இவர்கள் சுமத்தினார்கள், அது எடுபடவில்லை, அந்த அளவிலே இருக்கிறது. ஆகவே அண்ணாமலைக்கு இதிலும் திரு மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் திரு பழனிசாமி அவர்களுக்கு பணிந்து விட்டார்களோ? திரு அண்ணாமலைக்கு மட்டும் கொடுக்கலடா கூட பரவாயில்லைங்க, அண்ணாமலைக்கு வேண்டியவர்களுக்கு கூட இடம் ஒதுக்கப்படவில்லை என்ற கருத்து இருக்கிறதே, அதை கூர்த்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. திரு பழனிசாமியினுடைய கோரிக்கையின் அடிப்படையில் இது நிறுத்தப்பட்டதா, இல்லை உண்மையிலேயே அண்ணாமலை என்றவரை பார்த்து திரு மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் நம்மை மிஞ்சி விடுவாரோ என்று பயப்படுகிறார்களா என்று கூட எனக்கு தெரியவில்லை. ஆகவே அண்ணாமலை என்ற ஒரு தோட்டத்தை, ஒரு உருவத்தை பார்த்தால் மோடி, அமித்ஷா, பழனிசாமிகள் அஞ்சுகிறார்கள் என்பதுதான் அவருக்கு சீட்டு போடுவதற்கு காரணம். மிகப்பெரிய பதவி காத்திருக்கிறது என்று அம்மையார் தமிழிசை சொல்லுகிறார்கள். அது என்ன பதவி என்பதை சேர்த்தே அவரும் சொல்லியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும், நமக்கும் புரிதல் இருந்திருக்கும். ஆனால் அவங்க தான் சொல்லியிருக்காங்கல்ல, மே 4க்கு அப்புறம் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டு. அந்த பதில் என்னவா இருக்கும்? ஒரு யூகமாகவே பேசலாமே. 4க்கு அப்புறம் ஒன்றும் இருக்க போகிறதில்ல அப்படின்னு ஒன்று, அது அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். 4க்கு அப்புறம் 5 இருக்க, 6 இருக்கு, அப்புறம் 7 இருக்கு. ஒருவேளை அதுக்கப்புறமா நமக்கு எதுவும் மரியாதை கிடைக்கலன்னா அவர் தனி கட்சி ஆரம்பிப்பார்னு இடையில ஒரு பேச்சுக்கள் இருந்துகிட்டே இருந்தது. தனி கட்சி ஆரம்பித்து போட்டியிடப் போவதாக ஒரு வதந்தி நிலவி கொண்டது. அது வதந்தி தான், அது உண்மையானதாக எனக்கு தெரியல. ஆனால் வதந்தியாக அனலாக பறந்து கொண்டிருந்ததை நாம் பார்த்தோம். அந்த முன்னெடுத்து கூட அவர் செல்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. தான் வஞ்சிக்கப்பட்டோம், தன்னை நம்பியிருந்தவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் என்ற கோபம் இருக்கிறது பார்த்தீர்களா, அது ஒரு மனிதனை நிச்சயமாக அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்குண்டான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. அந்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு கூட அண்ணாமலை அவர்கள் தயாராக இருப்பார்கள் என்றுதான் என்னுடைய கருத்து. இப்போ தமிழிசை அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்கும் நீங்க பதில் கொடுத்துட்டீங்க, அண்ணாமலை அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்கும் பதில் கொடுத்துட்டீங்க. பட் அண்ணாமலை அவர்கள் கடந்த 2 தேர்தல்களில் நின்னும் சரியான ஒரு வெற்றியை அடையல. பட் 2024 பாராளுமன்ற தேர்தலில் கோவை பகுதியில் நின்னப்போ நல்ல ஒரு டஃப் கொடுத்தாரு. ஸோ 2 தடவையுமே நின்று ஜெயிக்காதவருக்கு எதுக்கு நம்ம சீட் கொடுத்துக்கிட்டு அந்த மாதிரி ஏதாவது முடிவு எடுத்திருப்பாங்களா? இல்லை, அந்த மாதிரி 2 தடவை நின்று தோத்தவங்களுக்கு கொடுக்காத வரலாறுலாம் பிஜேபியில் கிடையாது. ஏன்னா பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் பேஸே கிடையாது. அது நோட்டாக்கு கீழே ஓட்டு இருக்கிற இயக்கம் அது. அதனால் 2 தடவை இல்லை, 8 தடவை தோற்றவங்களுக்கு கூட சீட்டு கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அவங்கக்கிட்ட ஆள் கிடையாது. ஏன்னா மக்களுக்கு தெரிந்தவராக இருக்க வேண்டும், செல்வாக்கு உள்ளவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் 4 தடவை இல்லை 8 தடவையாவது சீட்டு கொடுக்கணும். அதில் அண்ணாமலையும் ஒருவர் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. 2 தடவை தோற்றுவிட்டார், ஒரு தடவை நாடாளுமன்றத்தில் தோற்றுவிட்டார் என்று அவர் சீட்டுக்கு கொடுக்க மறுக்கப்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத வாதமாகத்தான் நான் பார்க்கிறேன். அவர் அதற்கு தகுதியானவர் என்பதுதான் என்னுடைய கருத்து. அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர் நீங்கள் சொன்ன மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் கடும் ஒரு போட்டியை உருவாக்கியது போல இதிலும் உருவாக்கியிருப்பார் என்று தான் நான் நினைக்கிறேன். ஆனால் பிஜேபி தலைமை ஏதோ உள்நோக்கத்தோடு இதை செய்கிறது. அதற்கு ஆதரவாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. ஏதோ ஒன்றை வைத்து அண்ணாமலையை பள்ளத்தில் தள்ளிவிட்டார்கள் 2 பேருமாக, பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து என்றுதான் நான் கருதுகிறேன். என்னுடைய கருத்து அதுவாகத்தான் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஓகே சார், இப்போ அண்ணாமலை அவர்கள் இல்லாம தேர்தலை சந்திக்கிறாங்க அப்படின்னா பிரச்சாரத்துக்கு அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவர் நான் பிரச்சாரம் செய்வேன் என்று சொல்றாரு. ஒரு வாக்குச்சாவடியில் கூட போய் அமர்ந்து வாக்கு முகவராக கூட நான் பணியாற்றுவேன்னு சொல்கிறாரு. அப்போ பணியாற்ற மாட்டேன்னு நான் சொல்லவே இல்லையே, அவரே பணியாற்றுவேன்னு தான் சொல்கிறார். வாக்குச்சாவடியில் ஒரு முகவராக போய் அமர்ந்து கூட நான் பணியாற்றுவதற்கு இயக்கத்திற்காக தயாராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆகவே அவர் பணியாற்றுவார். பணியாற்றுவதிலிருந்து ஒதுங்கி போவதற்குண்டான வாய்ப்புகள் குறைவாகத்தான் நான் நினைக்கிறேன். அது இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் பிஜேபி தேர்தலுக்கு பிறகு அவரை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒருவேளை பயன்படுத்தி கொள்ளாமல் போனால் நிச்சயமாக இன்னொரு கட்சி தமிழ்நாட்டிலே உதயமாகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது அவரால் உருவாக்கப்பட ஒரு கட்சியாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பா அப்படி இது பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கே பாதகமாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதாவதுங்க, நீங்கள் மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் 2-3 தடவை தமிழகத்துக்கு பிரச்சாரத்துக்கு வந்துட்டார். அந்த நேரத்தில் நீங்கள் யார் பேரையோ சொல்லின்னு வந்தார், யாருமே கைத்தட்டல. ஆனால் திரு அண்ணாமலை பேரை சொல்லும்போது அரங்கமே அதிர்ந்து போனதை நாம் பார்த்தோம். ஆகவே அவர்களுக்கும் தெரியும், இவரை விட்டால் நம்ம விட பெரிய ஆயிடுவாரோ அப்படின்ற பயம் திரு மோடி அவர்களுக்கும் திரு அமித்ஷா அவர்களுக்கும் இங்கே தமிழ்நாட்டில் திரு பழனிசாமி அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அவர் பேரை சொன்னால் தான் கை தட்டுறாங்க. இப்போது மக்கள் கை தட்டுறதுக்கு காசு கொடுத்து கூப்பிட்டு என் பேரை சொல்லும்போது கைத்தட்டுன்னு சொன்ன வரலாறு தான் நம்ம பார்த்துருக்கோம்.
அப்படியெல்லாம் அண்ணாமலை செய்கிற மாதிரி எனக்கு தெரியல. காசு கொடுத்து கூட்டு வந்து என் பேரை சொன்னால் கைத்தட்டுன்னு அண்ணாமலை சொல்லி அது கைத்தட்டுற கூட்டமாக எனக்கு தெரியல. இயல்பாகவே கைத்தட்டுற கூட்டமாகத்தான் நான் காட்சி ஊடகங்களில் பார்க்கும்போது பார்க்கிறேன். அந்த பயம் பிஜேபிக்கும் இருக்கிறது, அதிமுகவுக்கும் திரு அண்ணாமலையை பார்த்து இருக்கிறது என்பதை நான் ஆழமாகவே பதிவு செய்ய விரும்புகிறேன். உங்களுக்கும் அண்ணாமலைக்கும் உண்டான பழக்கம் வழக்கம் எப்படி? எனக்கு அவருக்கு பெரிய பழக்கம் இல்லைங்க. அண்ணா வணக்கம்னான்வார், எப்படி இருக்கீங்க, அதுதான் பழக்கம். அதுவும் ஏர்போர்ட்டில் 2 தடவை நடந்த நிகழ்வு. மற்றபடி என்ன நான் அவரோட நின்னெல்லாம் பேசுகிறேன். பார்ப்பாரு, வணக்கம்னா என்ன அவருக்கு தெரியும். காரணம் என்னென்னா, இப்போ ரியல் ஒன் பார்க்காதவங்களே இல்லைங்க. என்னை ரியல் ஒன்ல நிறைய பேர் பார்த்துட்டு, ரியல் ஒன்ல பார்த்தங்க நீங்கள் உங்கள் பேச்சு ரொம்ப அருமையாக இருந்தது. நான் இப்போ ரியல் ஒன்னாலே தமிழ்நாடு ஃபுல்லாக பிரபலம் ஆகிட்டேன். இதை நான் சொல்கிறதுல நான் மகிழ்ச்சியோடு தான் இதை சொல்கிறேன். உங்களுக்கு பார்த்தபோது, அண்ணா வணக்கங்க, நான் எப்படின்னா இருக்கீங்க, நல்லா இருக்கேங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன், இப்படி தாங்க 2 தடவை சந்திச்சிருக்கோம். இந்த சந்திப்பு தான், மற்றபடி அவரோட எனக்கு பெரிய சந்திப்பு இல்லைங்க. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கங்க.